எஃப்ஐஆர் அப்ப தப்பா இருக்கீங்க, இது எப்படி லீக் ஆச்சு? ஏதோ குற்றவாளியை காப்பாத்துற மாதிரி கூவையா? அதாவது ஒரு வழக்கு அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டால் எதிர் தரப்புல ஒரு வக்கீல் கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க எஃப்ஐஆர். இது எப்படி லீக் ஆச்சுன்னா இது என்ன பொட்டியில் போட்டு போடுற விஷயமா? கோர்ட்டுக்கு வந்தால் எல்லாம் நாரி போயிடும். இப்போ இது வந்து ஒரு வக்கீல் கேட்டால் கொடுத்தாகணும் சட்டப்படி. எஃப்ஐஆர் போட்டு என்ன இன்ஸ்பெக்டரும் டிஎஸ்பி ஏசியும் வீட்டில் வச்சுக்கிறக்க எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், நடந்த ரிப்போர்ட். அது பல இடங்களுக்கு போகும். அதாவது புரியாத மக்கள் இருக்காங்க, ஹியூமன் கேட்டில்ஸு, அவங்களுக்கு எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரியாது, சார்ஜ் ஷீட்னா என்னன்னு தெரியாதுன்னா குழப்புறது. அதுக்கான வேலை தான். இப்போ அந்த ஒரு சார்ஜை அவர் வச்சிருக்காரு. இதை வந்து அரசு சரியா கையாளலை அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவர்னா இப்போ ஏங்க அண்ணாமலை வந்து அரசு சூப்பராக கையாண்டுட்டு இருக்கு, அருமையாக 4 மணி நேரத்தில் அக்யூஸ்டை பிடிச்சிருச்சுன்னு சொன்னாதாங்க ஆச்சரியம். மனுஷனை நாய் கிடைச்சா செய்தி கிடையாது, நாயை மனுஷன் கிடைச்சாதான் அதான் செய்தின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அண்ணாமலை போய் நாயை கடிச்சாதான் நியூஸே தவிர நாய் அண்ணாமலையை கடிச்சு அப்படின்ட்டு அது நியூஸ் கிடையாது. அதை எடுத்துகிட்டே வராதிங்க நீங்கள், புரியுது அவங்களுக்கு? அண்ணாமலை யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது தானே.